வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். நமது அடுத்த வகுப்பு சென்னிமலை ஆண்டவனின் அரும் பெரும் கருணையினால் கிடைத்த அற்புதமான வகுப்பு. ஆம் நண்பர்களே, சந்திர பகவானை பற்றிய வகுப்பு. நண்பர்களே, இந்த சந்திர பகவானை பற்றி பலவிதமான ஆராய்ச்சிகளை நான் பலவிதமான வீடியோக்களில் சொல்லி இருக்கிறேன். ஆனாலும் இந்த சந்திர பகவானை பற்றி A to Z, சந்திரன் என்றால் என்ன என்பதனை உங்களுக்கு அறிவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த கோச்சார புலன்களில் வருடம் பிறக்கும் போது இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்றெல்லாம் பல பலன்கள் சொல்லப்படுகின்றனவே, அது உண்மையிலேயே எப்படி எடுக்கப்படுகின்றன, அது அப்படித்தான் எடுத்தால் சரியாக வருமா, அதை போன வருடத்திற்கு நாம் போட்டு பார்த்தால் அது வருகிறதா, அல்லது அதை எவ்வாறு எடுக்க வேண்டும் என்பதனை இந்த சந்திரனின் வகுப்பிலே சொல்லித்தரப் போகிறேன். முதலில் சந்திரன் என்றால் என்ன என்பதற்குண்டான விளக்கங்கள். சந்திரனுக்கு எதற்காக இவ்வளவு முக்கியத்துவம்? ராசிநாதன் என்கிறார்கள். நட்சத்திரங்கள் முழுக்க சந்திரனின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. திசை சந்திரனுடைய இருக்கிறது. சந்திரன் இல்லாமல் திசா புத்தி அந்தரம் எதுவும் இல்லை. சந்திரன் இல்லாமல் திதி இல்லை. சந்திரன் இல்லாமல் எதுவுமே இங்கு நடப்பதில்லை. அதனால் சந்திரனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருந்தும் சந்திரனை வைத்து உங்களால் பலன் எடுக்க முடிகிறதா? எவ்வளவோ சித்தர் பாடல்களில் சந்திரனுக்கு பாருங்கள் என்று சொல்கிறார்களே, ஆனால் சந்திரனுக்கு பார்க்கும் பொழுது ஏன் பலன் குறைகிறது? அதற்கான சூட்சமம் உங்களுக்கு தெரியுமா? அதை இந்த சந்திர பகவான் வகுப்பிலே, சந்திரன் A to Z வகுப்பிலே அற்புதமாக தெல்ல தெளிவாக சொல்ல போகிறேன். நண்பர்களே, வாடிக்கையாளர் கூட்டமாக ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள். வாடிக்கையாளரே வராமல் விரக்தியில் எத்தனையோ தொழில்கள் மூடப்படுகின்றன. காரணம் யார் தெரியுமா? அதை இந்த சந்திரன் வகுப்பில் பங்கு கொள்ளுங்கள், தெரிந்து கொள்வீர்கள். நண்பர்களே, மன வாழ்க்கையில் மனசு, மனம், நிம்மதி மதி என்றால் சந்திரன். நிம்மதி எங்கே நிம்மதி தேடி பார்த்தேங்கிற பாருங்க. அந்த நிம்மதிக்கு உண்டான கிரகம் சந்திரன். அவரை எவ்வாறெல்லாம் வழிபட்டால், எவ்வாறெல்லாம் உபயோகப்படுத்தினால், எவ்வாறெல்லாம் அவரை பயன்படுத்தினால் நீங்கள் மிகுந்த வெற்றியாளராக முடியும் என்பதனை இந்த சந்திரனின் வகுப்பிலே நான் சொல்லித்தரப்போகிறேன். நண்பர்களே, அது மட்டுமல்ல, திருமண பொருத்தத்திலே சந்திரனின் பங்கு என்ன, எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த சந்திரன் திருமண பொருத்தத்திலே செய்கிறார் என்பதனையும், அது மட்டுமல்ல, சந்திரன் என்றால் தாய்மை என்று பொருள். சில பெண்கள் தாய்மை அடைவதே இல்லை. தாய்மை அடைய முடியாத காரணங்களை சந்திரனே தருகிறார். அது எவ்வாறு? மருத்துவ கிரகம் சந்திரன் என்கிறேன் நான். உயிர்களை வளர்ப்பதில் சந்திரனுக்கு உண்டான பங்கு மிக அளப்பரியது. அந்த மருத்துவத்திலே மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கு சந்திரனின் துணை தேவை. அது எவ்வாறு அதை ஜாதகத்திலே அறிவது என்பதனை மேலும் நண்பர்களே, இந்த சந்திர பகவான், சந்திரனுக்கு உண்டான ஸ்தலம், உங்கள் அதிர்ஷ்டம். நண்பர்களே, சந்திரன் என்றால் அதிர்ஷ்டம். அதற்குண்டான விளக்கத்தை இந்த வகுப்பிலே தரப்போகிறேன். சந்திரன் என்றால் பணம். என்னங்க, குருவை பணங்கிறான், சுக்கரனை பணங்கிறான், நீங்க போய் சந்திரனை பணங்கிறீங்களே. ஆமா நண்பர்களே, சந்திரன் என்றால் பணம். அது எவ்வாறு என்பதனை தீர்க்கமான விளக்கங்களுடன் இந்த வகுப்பிலே, அதாவது வருகின்ற 11ஆம் தேதி 11/2/2026 மாலை 7 மணி அளவிலே ஜூம் வகுப்பாக 2200 ரூபாய் கட்டணத்தில் 7 நாள் வகுப்பாக இந்த வகுப்பை நடத்த இருக்கிறேன். நண்பர்களே, 7 நாள் வகுப்பு அல்ல, இன்னும் எத்தனை நாள் வகுப்பு வேணுமானாலும் இந்த சந்திரனை பற்றி நடத்த முடியும். அவ்வளவு காரகத்துவங்கள், 100க்கும் மேற்பட்ட எண்ணற்ற காரகத்துவங்களை தந்து அதை உதாரண ஜாதகங்களுடன், அதாவது பலவிதமான உதாரண ஜாதகங்களுடன் பொருத்தி எவ்வாறு அந்த காரகத்துவங்கள் இந்த சந்திரனோடு ஒத்துப்போகின்றன என்பதனை உங்களுக்கு விளக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, சந்திரனை வைத்தே பலனை எப்படி அடித்து சொல்வது என்கின்ற மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை, ரகசியத்தை ஓப்பன் செய்ய போகிறேன் என்பர்களே, உடைத்து கொடுக்க போகிறேன். அதே போல
சந்திரன் என்றால் தாய். தாய் மட்டுமா? அப்போ ஒரு விதவை யோகத்தை சந்திரன் தருகிறாரா என்றால், விதவை யோகம் யாருக்கு வேலை செய்கிறது? குருச்சந்திரன் என்கிறார்கள். ராமரின் ஜாதகத்திலே கடக லக்னம், லக்னத்திலே குருச்சந்திரன், அவருடைய வாழ்க்கை என்ன ஆயிற்று? அப்ப குருச்சந்திரன் யோகமா சாபமா? யோகமானால் எப்படி, சாபமானால் எப்படி? குரு அதே போல சந்திரனுடன் செவ்வாய் சேர்ந்தால் சந்திர மங்கள யோகம் என்கிறார்கள். அது உண்மையா? அது வேலை செய்கிறதா? அது மட்டுமல்ல, அவமான கலத்தரம். மனைவியினால் அவமானம் உடையவர் யார்? பிறக்கும் போதே எழுதியிருக்குது. இந்த சந்திரன் துணை இல்லாமல் அவமான கலத்தரம். ஒரு மனசை அப்படி ஆட்டி பார்க்கறதும் சஞ்சலப்பட்டு போறதும் ஒரு நிமிஷத்துல தப்புட்டா சார் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த சந்திரன் தான். அப்போ உங்க ஜாதகத்தில் சந்திரன் எப்படி இருந்தா இந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்க? எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கக்கூடாதுன்னு இருந்தால் அதுக்கு என்ன நிவர்த்தி? நண்பர்களே, ஒரே நிமிடத்தில் நம் வாழ்க்கையை புரட்டி போடும் சம்பவங்களை தருபவர் சந்திரன். ஒரு நிமிஷத்துல மனசு சஞ்சலப்பட்டுச்சு, ஒரு நிமிஷத்துல தப்பான முடிவு எடுத்துட்டேன் சார். ஒரே நிமிஷம் நண்பர்களே, நீங்க ஆயுள்காரகன் சனி என்கிறார்கள். திடீர் தற்கொலைகள் நடக்கின்றன, சந்திரன் காரணம். ஏன்? மனசு இல்லாம தானே தற்கொலை பண்ணிக்கிறான். அப்ப சந்திரன் சரியில்லைன்னா அந்த இடத்துல அதுவும் பிரச்சனை. அதே மாதிரி தீர்க்கவே முடியாத ஒரு வியாதினா மனோவியாதி. மனவியாதிக்கு மருந்து எங்க இருக்குது? ஆனா அந்த மனவியாதியை கட்டுப்படுத்துவதற்கும் ஒரு பரிகாரத்தை, ஒரு வழிபாட்டு முறையை உங்களுக்கு சொல்ல போகிறேன் நண்பர்களே. அது மட்டும் இல்லை, அமாவாசையில் பிறந்தாவே திருடன் அப்படிங்கிறாங்களே, அது உண்மையா? அமாவாசை அவயோகமா அல்லது பௌர்ணமி தான் மிகுந்த யோகமா? பௌர்ணமியில் பிறந்த எல்லாரும் மிகுந்த யோகத்தில் இருக்கீங்களா? அப்போ பௌர்ணமினா உண்மையில் என்ன, அமாவாசைனா உண்மையில் என்ன அப்படிங்கிறத ஒட்டச்சி சொல்ல போகிறேன் நண்பர்களே. அதே மாதிரி ஒருவருடைய சந்திரன் மட்டும் நண்பர்களே, சந்திரனுக்கு தான் ஒழுக்கம் என்கின்ற ஒரு விஷயம் இருக்குது. அவர் கையில் தான் அந்த ஒழுக்கங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கிறார். அந்த ஒழுக்கத்தை, ஒழுக்கமானவர் தானா? அப்போ ஒரு மாப்பிள்ளை பார்க்குறீங்க, மாப்பிள்ளை ஒழுக்கம் தானா? மாப்பிள்ளை கரெக்டானவரா அப்படின்னு சொல்றதுக்கும், மனசாட்சி உடைய நபரா நீங்க? மனசாட்சி உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வகுப்பு தான் நண்பர்களே உங்களுக்கு அற்புத வழிகாட்டியா இருக்கு. அது மட்டும் இல்லை, சகட தோஷங்கிறான். சகட தோஷத்துக்கு நிவர்த்தி இருக்குதா? சந்திரன் வட்டம் தேயுது, அழியுது, ஏறுது, இறங்குது, நிவர்த்தி இருக்குதா? சந்திரனுக்கு தேய்பிரை இருக்குது, வளர்பிரை இருக்கு. சந்திரனோட நிலையை எப்படி எடுத்துக்கிறது? எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்க நண்பர்களே. இது எல்லாத்தோட மிக மிகவே உன்னதமான ஒரு நிலையை சந்திரன் வகிக்கிறார். அப்போ ஒரு தெய்வ நிலைக்கு மேல சந்திரன் இருக்கிறார். அப்பேற்பட்ட சந்திரன் நீரின்றி அமையாது உலகுங்கிறான். சந்திரனின்றி அமையாது இந்த உலகு. அதுதான் நீர். சந்திரன்னா நீர். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஜாதகத்திலேயே போர் போடக்கூடிய இடம் எது? போர் போட்டால் தண்ணி வருமா? கிணறு வெட்டினா தண்ணி வருமா? தண்ணீரின் சுவை என்ன? உப்பா, சர்க்கரையா? இப்படி பலவிதமான விஷயங்கள். சந்திரன் 1ஆம் பாவத்திலிருந்து 12 பாவங்களில் அமரக்கூடிய அனைத்து பலன்களை அப்படியே உங்களுக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் நண்பர்களே. உங்களுக்கு சந்திர திசை நடக்கிறதா? சந்திர புத்தி நடக்கிறதா? 7.5 சனி நடக்கிறதா? பாருங்க, இந்த சனி பூராமே கண்ட்ரோல் இருக்கிறது சந்திரன் கிட்ட தான். அஷ்டம குருவா, அதுவும் சந்திரன் கிட்ட தான் இருக்குது. அஷ்டம குருனா சந்திரனுக்கு எட்டல, அஷ்டம சனினா சந்திரனுக்கு எட்டல, 7.5 சனினா சந்திரனோட. அப்ப சந்திரன் கிட்ட இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதே. இவற்றை எப்படி முழுக்க முழுக்க எப்படி இந்த சந்திரனை பயன்படுத்துவது? இதுவரை சந்திரனை தொட்டு தொட்டு பார்த்திருக்கிறோம் நாம். இப்பொழுது கோபியாரின் வகுப்பு, என்னுடைய வகுப்பு. நண்பர்களே, அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். எனது மாணவர்கள் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்கீங்களா, அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். ஏனென்றால்
இதுவரை சந்திரனின் பல விஷயங்களை இப்படி டச் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் சந்திரனை வச்சே கம்ப்ளீட் ஒரு ஹிஸ்ட்ரியை உங்களுக்கு தர போகிறேன். விவசாயிகள் லாபம் இல்லைங்கிறான். விவசாயி என்ன பண்ணுறது, என்ன விவசாயம் பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். சொல்ல முடியுதா? அதை சொல்லி தர போகிறேன் இந்த வகுப்பில். எந்த இடத்துல சந்திரன் இருந்தால் இதான் விவசாயம் அப்படின்னு. அது மட்டும் இல்லை நண்பர்களே, ஹோட்டல் தொழில் நீங்கள் பூரா டீ கடையா, டீ டைம்னா டீ கடையாக ஆரம்பிக்கிறான். அந்த டீ அந்த மாதிரி கடைகள் ஆரம்பித்தா, உணவுத் தொழில் ஆரம்பித்தா ஜெயிக்குமா? கப்பலில் வேலை அப்படிங்கிறான். கப்பல் வேலைக்கு காரகம் சந்திரன் தான். அது கிடைக்குமா? அதே மாதிரி அரிசி கடை நடத்தலாமா? ஐஸ்கிரீம் கடை வரைக்கும் நடத்தலாமா? இப்படி எல்லா விஷயங்களையும். உங்கள் தாயாரோட ஆயில் என்ன? உங்கள் தாயாருக்கு விபத்து கண்ட சர்ஜரி வருமா? கருணை என்பது உங்களிடம் இருக்கிறதா? இப்படி எண்ணற்ற விஷயங்கள். நீரிழிவு நோய் உங்களுக்கு வருமா? சந்திரன் தான் காரணம். நீரிழிவு நோய் உங்களுக்கு வருமா? கண் ஆபரேஷன், இடது கண் சந்திரன் தான். கண் ஆபரேஷன் வருமா? கண்ணு தெரியாமல் போயிருமா? இப்படி தினம் வருமானம் வரணுமே. அதுக்கு என்ன பண்ணுறது? ஒரு நாளாவது கண்ணீர், அந்த கண்ணீர் சந்திரன் தான். கண்ணீர் விட்டு அழக்கூடிய நிலை வருமா? காய்கறி கடை வைக்கலாம், அதுக்கு யாருக்கு காரணம்? சந்திரன் தான். அதை எப்படி உபயோகப்படுத்துறது? திருப்பதி சென்றால் அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறானே. திருப்பதி போனால் அதிர்ஷ்டம் கிடைக்குதா? அப்போ திருப்பதிக்கு போனால் எப்படி போனால் அதிர்ஷ்டம் கிடைக்கும்? எப்படி போனால் அந்த பெருமாளோட தரிசனம்? ஒரு சாதாரண எளியவன் நான், என்னால் ஃப்ரீ டிக்கெட்டில் தான் போக முடியும். அந்த பெருமாள் ஒரு 2 நிமிஷமாக நிற்கிறதுக்கு வழி கிடைக்குமான்னா நான் அதற்கு வழி சொல்லி தருகிறேன் நண்பர்களே, கட்டணத்துடன் அல்ல. போய் திருப்பதியில் செலவு பண்ணி ஐயரை பார்த்து இல்லை. இந்த வகுப்பு அட்டன் பண்ணுறவங்களுக்கு திருப்பதியில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தால் பெருமாளினுடைய பரிபூர்ண அருள் கிடைப்பதற்கு அற்புதமான வாய்ப்புகளை சொல்லப் போகிறேன். இப்படிப்பட்ட ஒரு அற்புத வகுப்பை வருகின்ற 11ஆம் தேதி 11/2/2026 புதன்கிழமை மாலை 7 மணிக்கு ஜூம் வகுப்பாக நடத்தப் போகிறேன். சந்திரன் A to Z. நண்பர்களே, அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். இந்த வகுப்பு ஒரு பிரம்மாண்ட வகுப்பாக நடத்த இருக்கிறேன். சந்திரனை பற்றி அனைத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் உண்மையிலேயே சந்திரனின் பேரருள் பெற்றவர்களாக சந்திரனை பற்றி விருட்சம், பரிகாரம், கடவுள்கள் A to Z என்னுடைய பாணியில் சந்திரனை வைத்து எப்படியெல்லாம் நான் படம் சொல்லுகிறேனோ அதை உடைத்து சொல்லக்கூடிய அற்புத வகுப்பாக திகழும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன். நண்பர்களே, அனைவரும் சேர்ந்து கொள்ளுங்கள். கடைசி நேர நெருக்கடியை நீங்கள் தராமல், ஏனென்றால் திடீரென்று அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு கடைசி நேரத்தில் பணம் கட்டுகிறீர்கள். அப்படி தராமல் இயல்பான நிலையில் இன்றிலிருந்தே நீங்கள் கட்டணத்தை கட்டி வகுப்பிலே சேர்ந்து கொள்ளுங்கள். வருகின்ற 11ஆம் தேதி சந்திப்போம். நன்றி நண்பர்களே.